நா செற்று விக்கில் மேல் வாரா முன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். நா செற்று விக்கில் மேல் வாரா முன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் அப்படின்னு சொல்றார். அதாவது நாம் சாகும் தருவாயில் சாகும் காலத்துல பேச்சு வராத பொழுது நாவானது செத்து, அதாவது நாவானது குளறி மேல் மூச்சு வருவதற்கு முன்பே, அதாவது கடைசி மூச்சுன்னு சொல்லுவாங்களே, அது வருவதற்கு முன்பே நாச்செற்று விக்கில் மேல் வாரா முன், அதுக்கு இதான் மீனிங். நாவானது குளறி மேல் மூச்சு வருவதற்கு முன்பே நல்வினை, நல்வினை நல்ல செயல்களை மேற்சென்று செய்யப்படும்னா, மேற்சென்று அப்படின்னா தானே முற்பட்டு விரைந்து விழுந்தடித்து விரைந்து அப்படின்ற அந்த பொருள் தரும். மேற்சென்று மேற்சென்று செய்யப்படும் அப்படின்னு சொல்றார், செய்ய வேணும் அப்படின்னு சொல்றார். இப்போ சாவு நம்மளை நெருங்கறதுக்கு முன்னாடி, நாச்செத்து நம்ம மேல் மூச்சு வருவதற்கு முன்னாடி நல்வினைகளை நாமே விழுந்தடித்து கொண்டு நாமே முற்பட்டு செய்ய வேண்டும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றார். அப்போ இந்த குறள்ல உடல் நிலையாமை, நம்மளுடைய உடல் நிலையாமை பத்தி கூறப்படுது. இப்போ நம்ம கிட்ட நேரம் இருக்கும் போதே, நம்ம கிட்ட செல்வம் இருக்கும் போதே நம்மளால முடிஞ்ச அறச்செயல்களில் நம்ம ஈடுபடணும் அப்படின்ட்டு இந்த குறட்பாவின் வாயிலாக வள்ளுவர் சொல்லிட்டு இருக்காரு.